இன்றைய இதமான காலை தென்றலில் அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் என் இனிய காலை வணக்கம். இன்று ஒரு குறள், அதிகாரம் 32, இன்னா செய்யாமை. குறள் எண் 320. இந்த அதிகாரத்தினுடைய கடைசி குறள் இதுதான். நோயெல்லாம் நோய் செய்தார் மேலவாம், நோய் செய்யார் நோயின்மை வேண்டுபவர். தெய்வப்புலவர் திருவள்ளுவர், இன்னாதன எல்லாம் பிரிதோர் உயிர்க்கு இன்னாதன செய்தார் மேலவாம், அதனால் தம் உயிர்க்கு இன்னாதன வேண்டாதார் பிரிதோர் உயிர்க்கு இன்னாதன செய்யார் என்கிறார். துன்பமெல்லாம் பிரிதோர் உயிர்க்கு துன்பம் செய்தவர் மேலதேயாகும். ஆதலால் தம் உயிர்க்கு துன்பம் வேண்டாதவர்கள் பிரிதோர் உயிர்க்கு துன்பம் செய்ய மாட்டார்கள். பிரிதோர் உயிரையும் தம் உயிர் போல் எண்ணி துன்பம் செய்யக்கூடாது. கடைசியில் முடிச்சிட்டார் பார்த்தீங்களா? தம் அடுத்தவன் உயிர் போல நம் உயிரையும் எண்ணி நாம் எக்காரணத்தை கொண்டும் அடுத்தவர்களுக்கு துன்பம் செய்யக்கூடாது. கடைசியில் அவருடைய எல்லாத்தையும் சொல்லிட்டே வர்றாரு, கடைசியில் துன்பம் செய்யவே கூடாது அப்படின்னு முடிச்சிட்டார். இப்படி துன்பம் செய்யாமல் இருந்தால், ஒவ்வொருவரும் நினச்சி பாருங்கள், துன்பம் செய்யாமல் இருந்தால் அவர்கள் என்ன செய்வார்கள்? சண்டையே வராது, அவ உண்டு அவ வேலை உண்டுன்னு நினச்சிட்டு இருப்பான், எந்தவித நிகழ்வும் ஏற்படாது. மாணவ செல்வங்களே, தமிழகத்தை மீண்டும் 50 ஆண்டுகளுக்கு முன்பாக இருந்த பண்பாட்டை காக்க வேண்டும் என்றால் நீங்கள் தினந்தோறும் ஒரு குறளை படியுங்கள். நன்றி. நாளை மீண்டும் ஒரு குறளுடன் உங்களை சந்திக்கும் எழுத்தாளர் சோ. பரமசிவம், மதுரை.